உதவும் கைகள் சார்பாக கிறிஸ்மஸ் விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் காந்தி கிராமத்தில் தாங்க நம்ம இருக்கிறோம். இந்த விழாவை முன்னிட்டு 500 பேருக்கு நம்ம மதிய உணவு கொடுக்குறோம். பிரிஞ்சி ரைஸு, 500 பேருக்கு வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் தொக்கு, ரைத்தா, கேசரி, வாழைப்பழம், அப்பளம். பாதம் நம்பி வந்தே கிருபை நிறையேசுவே சொல்லலாம். செய்து கொண்டு வருகிறார் ஐயாவுக்கு நன்றி சொல்லி நேரம் இந்த ப்ரோக்ராம் நாம் கடந்து போகலாம். அதாவது வந்திருக்கிற எல்லாருக்கும் இயேசு நாமத்தினால இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு பாடுபட்டு இந்த சின்ன கிராமத்தில், இந்த குக்கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அற்புதமான காரியங்களை சோத்திரம் கட்ட செய்ய தேவன் கிருபை செய்ததினால் அவர்களையும் நான் சொல்லி நாங்கள் ஜெபிக்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமும் மிகுந்த இருக்கமுள்ள பரலோகத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான சோத்திரம் மத்தியான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். வானாதி வானங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ளவரே, இன்னும் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற அந்த பெருமுடைய பிறந்தனை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா காரியங்களையும் ஆவியானவராக கடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் இதை ஆசீர்வதிக்க முடியும். துவக்கம் முதல் முடிவு மட்டும் சோத்திரம் தேவ பிரசன்னத்தோடு கூட நாங்கள் எதை செய்தாலும் உங்கள் நாமத்தை நிமித்தமே செய்ய தேவன் கிருபை செய்ய. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், பிறந்தார். அந்த கிறிஸ்துமஸை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறோம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இவர்கள் நம்மோடு கூட ஒரு நன்மை செய்வதற்காக, இந்த கிராமத்திற்கு நன்மை செய்வதற்காக அவர்கள் நம்மோடு கூட இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருப்பது மிகவும் சந்தோஷமான காரியம். அல்லேலூயா. கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே ஒரு நல்ல தீர்க்காய் செய்யும் நல்ல பலத்தால் குடும்பங்களை கொடுத்து தேவன் அவர் ஆசீர்வதிக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இவ்வளவு பெரிய காரியத்தை செய்வதற்கு எல்லாத்துக்கும் ஒரு மனசு வேணும், பிரயாசம். எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா, எவ்வளவு பாடுகள் தெரியுங்களா, ஆனாலும் அதை எடுத்து செய்வதற்கு தியாக உணர்வு உள்ளவர்கள் வேண்டும். நம்ம ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. வேதம் சொல்லுகிற கட்டி அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி இந்த பாவங்களை நீக்கி நம்ம ரட்சிக்க இயேசு வந்தார். ஒருவரில் ஒரு அன்பு கூறுங்கள் என்று சொன்னார். நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம அழைத்து ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆகினால் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளை கர்த்தர் தாமே இந்த அருமையான நாளிலே நம்ம கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரு வீட்டுக்கு ஒரு அன்பு இருந்தா, மூட்டவரத்தின் ஒரு அன்பு இருந்தா, அன்பு உங்களை செய்யணும். இந்த பாசம், அந்த அன்பு நமக்குள்ள இருந்தது, அந்த 3 எழுத்து அந்த அன்பு இருந்ததுன்னா எதை வேணாலும் செய்வாங்க. அன்பு இல்லை என்றால் நம்ம எதை அதை தான் சொன்னார். உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போல என்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக. போய் அல்லேலூயா. வாசிக்கலாம். இப்பதான் வாசித்தாரு ஐயா. 2வது அதிகாரம் 11வது. உங்களுக்கு எதை கொண்டு வந்திருக்கிறார்கள்? மேய்ப்பர்கள் கிஃப்ட் கொண்டு போனாங்க. அது போலத்தான் இந்த நாளில் உங்களுக்கும் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிராமத்துக்கு ஏற்றுவதற்கு பிறந்திருக்கிறார். கர்த்தர் தாமே காத்திருக்கிறாங்க. ஆமென். நேரம் இல்லாததுனால எல்லாமே சுருக்கமாக செய்து வருகிறோம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஐயா அவங்க இவ்வளவு பெரிய உதவிகளை செய்தவர்களுக்காக, உதவும் கைகளுக்கு உதவி செய்தவர்களை இந்த குடும்பத்தாரை தேவன் ஆஸ்வதிக்கும் எல்லாம் கர்த்தரை இப்பொழுது முதலாவதாக மத்தியில் வந்து எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ப்ராஜெக்ட் பேர் என்னன்னா ப்ராஜெக்ட்
ஸ்மைல். சிரிக்கணும். சரிங்க, எல்லாம் சிரிக்க போறோம். கை தட்டி சிரிக்கலாமா? எல்லா ஜனத்துக்கும் எல்லாம் கை தட்டலாம். எல்லாத்துக்காக எல்லா கதை தட்டி அவங்க கதை மகிமை பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா உற்சாகமா கதை தட்டி சோத்ராம் 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 தேவனுக்கு மகிமை 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 சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். நம்ம தான் பாடுறோம். இன்னைக்கு எங்களுக்கு வேலை இருக்குதுன்னு ஒரு அவங்களுக்குலாம் வேலை இல்லாத உதவி செய்யணும். என்னது என்ன காரங்க? உதவி செய்கிற கைகள். அல்லேலூயா. உதவி செய்யணும். பார்ப்பதோடு அவ்வளோ வேலைகளும் விட்டுட்டு ஒரு தூரம் வந்துருக்குறாங்க. அவர்களுக்காக நன்றி சொல்லுவோம். நம்ம நம்மளுக்காக தட்டுவோமா? ஞானம் பிரகாஷ் ஐயா ஞானம் பிரகாஷ் ஐயா வந்து நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பிள்ளைங்களை படிக்க நம்ம பிள்ளைங்க கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் படிக்கிறது கூட நம்ம என்ன பண்ணல வசதி இல்லைன்னு அல்லேலூயா. என்ன சொல்லிடுறோம்? வசதி இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆனால் அருமையான காசனுடைய நிறைய பிள்ளைகளை படிக்கிறாங்க. பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற தகவல் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லுகிறபடி தகப்பனே, எல்லா சனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் இந்த நல்ல நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேலையில தகவல் அப்பா அவங்களுடைய மகத்தை நோக்கி வாழ்கிறோம். சபங்களை கேட்கிறவரே, விண்ணப்பங்களை கேட்கிறவரே, பதில் கொடுக்கிறவரே, சோதரிக்கிற தகவல் சோதனம். ஏழை கிடைக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனம் ஏழைகளுக்காக செய்கிற இந்த மகத்துவமான இந்த உன்னதமான இந்த பணிக்காக அவங்க உதவும் கைகள் சோத்திரம் புரசை உதவும் கைகளுக்காக முகத்தை நோக்கி பார்க்கிற தகவல் சோத்ரா. இது மாத்திரமல்ல, இதை காட்டிலும் மேலானவர்களை காண்பாய் என்று சொல்கிறார். இதை காட்டில் இவர்கள் பெரிய காரியங்களை செய்யும்படி தேவன் கிருபை செய்யும்படியாக சோதனை இதற்கு கொடுக்கிற உழைக்கிற ஒத்துழைக்கிற இந்த பிள்ளைகளுக்காக தகப்பனே, ஒரு குடும்பங்களே சோப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களுடைய கரத்தை நம்ம பாதத்தை ஒப்புப்படுத்தி செபிக்கிறேன். இவர்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். கையிட்டு செய்கிற வேலைகள், பிசினஸ் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படுவதாக, குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படுவதாக, உன் கலசத்தில் என்னை மாப்பிச தொட்டி கையில் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். விசேஷம் ஒரு சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தினால் நிரம்பபடியா தீர்க்க ஆயுசினால் பிள்ளைகளை நடத்தபடியாய் சோதனைகிறதாக இவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்காக ஞான பிரகாசம் என்ற ஐயாவை நாம் நினைவு கொண்டு செபிக்கிறோம். நம்ம அநேக பிள்ளைகளை படிக்கிற வைக்கிற மகனை கலத்துல அவர் மனைவி அவர் பிள்ளைகளை அவர் செய்கிற வேலையை எல்லாவற்றையும் பாதத்துல நான் ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன். அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், பருகி பெருக செய்ய பெரிய காரியம் செய்யும்படி கர்த்தர் பெருக செய்ய சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் கட்டளையிட்டு தகவல் இந்த பிள்ளைகள் குடும்பத்தையும் செய்கிற பிசினஸ் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொண்டபடியா இன்னும் அநேகருக்கு உதவி செய்து லட்சமான மக்கள் ஜனங்களுக்கு ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்ய அவன் கரங்களில் பலப்படுத்தபடியா அவன் கைகளில் பலப்படுத்தபடியா ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. எல்லா கர்த்தரை சோதரிங்களா, எல்லா கர்த்தரை சோதனை ஜெபத்தை கேட்ட நன்றி தேவனுக்கு கரங்களை தட்டி ஹalleluya சோதரம் 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 இந்த புருஷை முதுகு கைகள் தகப்பனே, சகோதரி சகோதரிகள் ஆசீர்வதிக்க தகப்பனே, அநேக பிள்ளைகள் செய்ய அநேக கிராமங்கள் செய்ய தகப்பனே, நீங்க உதவி செய்கிற ஆண்டவரே சோதரிக்கிற ஐயா. ஐயா, நீங்க இந்த பிள்ளைகளுடைய இதைகளை ஏவி ஆண்டவரே இந்த கிராமத்தில் கொண்டு வந்தீரப்பா, கோடி நன்றி தருகிற ராஜாவே. இன்னும் அநேக கிராமங்கள் ஐயா ஏழு பிள்ளைகள் இருக்காங்க தகப்பனே, அந்த பிள்ளைகள் செய்யா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தகப்பனே. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு, ஒரு பேர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவரே. ஆண்டவர் எல்லா ஜெபங்களையும் கேட்டார். கர்த்தர் அப்படியே
எல்லா ஜபங்களை கேட்டு பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிக்க போகிறார். புருஷை உதவும் கைகள் இன்னும் அநேகருக்கு சோத்திரம் உதவும்படி அவள் கைகளை தேவன் பலப்படுத்த போகிறார். அவர்கள் உதவுகிற கரங்களை தேவன் பலப்படுத்தி அவளை பருகி பெருக செய்து ஆசீர்வதிக்கவே ஆசிரியத்து உன் பேரை பெருமைப்படுத்து என்று சொன்னது. இந்த புருஷை உதவும் கைகளின் பேரை தேவன் பெருமைப்படுத்தபடியா எல்லா கைதறி கதரை சோதரிகளாமா? எல்லா மகிமை, எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா சோத்திரம் தேவனாய் கர்த்தருக்கே உரியதாக இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, இவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. உதவும் கைகள் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஊர்ல மட்டும் இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்ல, அண்ணன் நம்ம சொல்லவே தேவையில்ல. எந்த நேரம் போன் அடிச்சாலும் உடனே எடுத்து கேட்பார், இல்ல ப்ராப்ளம். இவங்களை பாத்தீங்கன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னாக்கா அண்ணனும் இவரும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. சாப்பாடு கொடுக்கறது இருந்து, கண்ணாடி கொடுக்கறது இருந்து, நடக்க முடியாதவங்களுக்கு காண்ற மாதிரி இருக்கும். ஆனா அவரை கூட நிக்க வச்சு பேசிட்டு இருப்பாரு. ஆனா இவர் பேச அவர் தந்து ஒரு 10 வருஷம். வேலூர், தஞ்சாவூர், திருச்சி யாராவது போன் போயிட்டாங்க சைக்கிள் இல்ல இந்த கால் நடக்கும்ல, அங்க போயிட்டு அதை ரெடி பண்ணி செட் பண்ணி கொடுத்துட்டு தான் வெளியே வருவார். அந்த அளவுக்கு அண்ணன் அவங்க 2 பேரும் சர்வீஸும் அவங்களுக்கு துணையா இருக்கிற மேடத்துக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதனால வந்து சிறப்பமா இந்த கிராமத்தோட கொடுத்த அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு குழுவினருக்கும் இந்த பாப்பா டான்ஸுக்கும் மாஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் இது மாதிரி 1 வருஷ காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவில் யாருமே வெளியே வர முடியாம போச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இந்த வருஷத்துல இந்த கிறிஸ்துமஸ் முன்னிட்டு எல்லாருக்கும் சாப்பாடும் மற்ற எல்லா விஷயங்களும் சர்டிஃபிகேட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ணன் அழைப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. திருவள்ளூர் மாவட்ட சமூக சேவகர் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் கிளாஸ் பண்ணுங்க.
கீர்த்தனா, are you happy? Are you happy? நல்ல சவுண்டா சத்தமே காணுமே. சுத்தமா பேசணும், மைக் வேண்டாமா? வேண்டாமா? இது வரைக்கும் யாராவது கொடுத்துருக்காங்களாமா கீர்த்தனாக்கு? ரொம்ப எமோஷனல் ஆகுதுல்ல? எமோஷனலா இருக்குல்ல? ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. ஓகேவா? கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. சரியா? இதுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும்? கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம எங்கேயோ ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்போம், ஆனா நமக்கு ஒரு ஷைனிங் ஸ்டார் அவார்டு. என்ன அர்த்தம் தெரியுமா ஷைனிங் ஸ்டார்னா? கீர்த்தனா தெரியாதா? உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? ஒளிமயமா இருக்க போகுது. ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு. ஓகே, God bless you மா. வாங்கிக்கோங்க. திரு நந்தகோபால் அவர்கள் சந்தியா அவர்களுக்கு இந்த சர்டிபிகேட்டும் டாலரும் வழங்க இருக்காங்க. எல்லாருமே குழந்தைங்களை ஃபியூச்சர்ல நல்லா வரணும் அப்படின்னா தடைகளையும் தயக்கத்தையும் உடைக்கணும். போல்டா நல்ல பிரேவா இருக்கணும், தைரியமா இருக்கணும். சிங்கப்பெண்ணை பாட்டு மட்டும் கேட்டா பத்தாது. எப்படி இருக்கணும்? சிங்கப்பெண் மாதிரி இருக்கணும். எல்லாருக்கும் தைரியமா தலை நிமிர்ந்து காட்டு நல்லா டான்ஸ் பண்ணிட்டு இல்லையா? எதுக்கு வேகப்படுறீங்க? அவ விட்டா இப்ப கொஞ்சம் அழுதுருவா போல இருக்கு. அப்படித்தான் இருக்கு சந்தியாது. ஓகே, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா உங்களோட சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கு, அதுக்காக தான் நான் கேட்டேன். ஓகேவா? என்ன ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கிளாப் பண்ணுங்கம்மா குழந்தைக்கு. எங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கணும் நீங்க. ஓகே, தேங்க்யூ துர்கா. இனி ஏதாவது கமெண்ட் சொல்றீங்களா? எல்லாரும் இந்த மாதிரி இன்னும் நிறைய பெரிய ஆளா ஆகணும். நான் இந்த மாதிரி அவார்ட் வாங்கின மாதிரி எல்லாரும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். பேருக்கு ஏற்ற மாதிரி திரு MS குமாரையா அவர்களை வரவேற்கிறோம். ஹரிணி அவர்களுக்கு பரிசுகளை வழங்குவார். எல்லாரும் கிளாப் பண்ணுங்கம்மா. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஹரிணி கொஞ்சம் சிரிக்கலாமே. அம்மா சுமித்ரா, வருக வருக குழந்தை உதவும் பெயர்கள் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சுமித்ரா கொஞ்சம் நல்லா சிரிச்சு ரொம்ப ஹாப்பியா ரொம்ப நல்லா பண்ணீங்க. சுமித்ராவை கொஞ்சம் எல்லாரும் குஷிப்படுத்துங்க பார்க்கலாம், கை தட்டி. சுமித்ரா ஸ்மைல் சிரிக்கணும். சசிகலா மேடம் எல்லாரையும் சிரிக்க வச்சீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் சிரிக்கணும். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது, ரொம்ப எக்ஸலண்ட். இன்னும் குழந்தைங்களை நல்லா ட்ரைன் பண்ணுங்க. அடுத்த நன்றி. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது. இந்த 3 விஷயத்தை தவிர ஒரு மனிதர் செய்யலாம்னு நம்மளுடைய நூல்கள்ல சொல்லியிருக்கு. ஆனா படிக்கிறதுக்கு மட்டும் பிச்சை எடுக்கவே கிடையாது. ஏன்னா இந்த படிப்பு கல்வி அறிவு உங்ககிட்ட வந்துருச்சுன்னா யாராலையும் திருட முடியாது. இன்னைக்கு இருக்கிறது எவ்வளவு ஜுவல்ஸ் போட்டிருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, செல்போனு திருடுறதுக்கு ஐட்டமே கிடையாது. ஒரு
பஸ் ஒரு பேனா பென்சில் விழுந்தாங்க கூட என்ன பண்றாங்க, திருடிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த ஆசிரியருடைய பணியில உங்களுக்கு கொடுக்குற ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அதை யாராலும் சத்தியமா திருட முடியாது. நீங்களா நினைச்சா அவங்களுக்கு கொடுக்கலாமே தவிர உங்ககிட்ட இருந்து இந்த ஞானத்தை திருட முடியாது. ஆனா நீங்க ஒரு நல்ல லெவல் வரீங்க, பெஸ்டா வரீங்க அப்படின்னா 4 ஏழை குழந்தைகளுக்கும் சரி, வசதியே இல்ல படிக்க முடியாத குழந்தைகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுங்க. இதுதான் கடவுளுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய ஊழியம். நம்ம போய் காசு கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், gift கொடுக்கணும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச படிப்பை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கல்வி ஞானத்தை கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய கடல். அதனால அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்காங்க திருமதி சுமதி ஆசிரியர் அவர்களை நம்ம வருக வருக என்று குழந்தை உங்க பேரை சொல்லும் பொழுதே குழந்தைகளை ரொம்ப சந்தோஷமா என்ஜாய்மெண்டா இருக்காங்க. அதுவே தெரியல நீங்க எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் சவுண்ட் உங்களுக்கு டீச்சர் போட லைட்டா எமோஷன் ஆகுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பிள்ளைங்களும் வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க. நானும் வாங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற என்ன சொல்லணும்னு தெரியல. அவங்க பொன்னாடை அணிவித்து அவங்களுக்கான ஒரு கேடயம் பரிசுக்கு வழங்கிருக்காங்க. ஐயா மனப்பூர்வமா ஏற்றுக்கணும், மிகப்பெரிய பரிசா நினைச்சுக்கணும். விவசாய உதவும் கைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பில்லர்னே சொல்லலாம். ஏன்னா ஐயா வந்து மனித நேயத்தோட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு காலையில ஒவ்வொருத்தரும் எங்க மூலையில தெரு கூட்டிட்டு இருந்தாலும் சரி, சாக்கடை அள்ளிட்டு இருந்தாலும், என்ன வேலை பண்ணாலும் கார்பரேஷன்ல ஒர்க் பண்ற அந்த தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு பல வருடங்களா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் நம்மளோட நிறையவே பகிர்ந்துட்டாங்க. இனியும் அண்ணனை பேச வச்சோம்னா அண்ணனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சோம். நான் 2 நிமிஷம் நான் சொல்றதெல்லாம் சைலண்டா கேட்டு நல்லா ஃபாஸ்டா கிளாப் பண்ணணும். அண்ட் அங்கிளுக்கு அப்ரிசியேஷன் பாராட்டு தெரிவிக்கும் போது இன்னைக்கு நமக்கு நல்ல சாப்பாடு, சரியா, நமக்கு போட்டுக்க புது ட்ரெஸ், அப்புறம் பத்தாத்துக்கு நல்ல விளையாட்டு சாமா, அப்புறம் நம்மளை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு நல்ல ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு இல்லையா? ஆமாவா இல்லையா? சோ உண்மையான சாதனையாளர்னா யாரு? சாம்பியன்னா என்ன? சாம்பியன் சொல்லணும், சரியா? அவருக்கு கைத்தட்டலோட அவருக்கு சால்வை அணிவிக்கும் போது நீங்க சாம்பியன் நல்ல பாஸ்டா கத்தணும், சரியா? சோ மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், மனித இணையத்திற்காக எந்த ஒரு சூழ்நிலையும், எப்பேற்பட்ட வேலையும், எந்த ஒரு அருவருப்பு பார்க்காம, எந்த ஒரு எக்ஸ்பிரேஷன் தயக்கம் இல்லாம செய்யக்கூடிய விஷயத்தினாலதான் அவரை எப்பவுமே வந்து தலைவர் அப்படின்னு நான் கூப்பிடுவேன். பிரசை என் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு அவருடைய நண்பர் கோவிந்தராஜ் அவர்கள் வந்து சால்வை அணிவிப்பார். உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும் உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை உனை நாடி
நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். வாழ்வின் ஒளி வார்த்தை வழியை விலக விழுந்தே வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தே வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான் உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். தனிமையிருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன் இறையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணவாக தனிமையிருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன் இதையே உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணவாக எந்தன் வாழ்வு உந்தன் உறவு சொந்தம் தாங்கிறதே என் நெஞ்சில் என்றும் சந்தோஷந்தான் சந்தோஷந்தானே. உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உங்கள் வார்த்தை உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும்.
நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும் உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை